கமெண்ட்ல சில பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான பதில் இந்த வீடியோட லாஸ்டா இருக்கு. ஒரு தடவை செக் பண்ணி பாத்துங்க. டிஎன்பிசி இன்னைக்கு கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் ஏற்கனவே ஆல்ரெடி பார்ட் 1ன்னு ஒன்று போட்டிருக்கேன். இது பார்ட் 2. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது ஒரு தடவை பார்த்து செக் பண்ணிக்கிங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல வகுப்பு சான்றிதழ் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பத்தி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். தேர்வர்கள் வகுப்பு சான்றிதழை உரிய படிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதாவது இந்த சர்டிஃபிகேட் கரெக்டான ஃபார்ம்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாருமே ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேர்வர்கள் சான்றிதழில் தங்களது பெயர், தந்தை பெயர், வகுப்பு அதாவது கம்யூனிட்டி, சான்றிதழ் எண் ஆகியவை சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதாவது உங்க நேம், உங்க ஃபாதர் நேம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணீங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா இப்பவே கரெக்ட் பண்ணி புதுசா ஒன்று வாங்கிக்கிங்க. கம்யூனிட்டி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. சில டைம் எஸ்சிஏ அதுக்கு பதிலாக எஸ்சின்னு இருக்கும். அதை டிஎன்பிசி கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவாங்க. சர்டிபிகேட் எண்ணும் கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. மேலும் சான்றிதழை அறிக்கையில் குறிப்பிட்டவாறு உரிய அலுவலரிடம் பெறப்பட்டதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதாவது எந்தெந்த கம்யூனிட்டிக்கு யார் இஷ்யூங் அத்தாரிட்டியோ அவங்க தான் அந்த சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ணணும். இதுவும் ஆல்மோஸ்ட் அவங்க தான் இஷ்யூ பண்ணிருப்பாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் வராது. மேலும் இணைய வழியில் பெறப்படாத சான்றிதழில் அலுவலக முத்திரை மற்றும் நாள் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்னது போல நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை டைரக்டா அட்டையிலையும் வாங்கிக்கலாம், இல்ல ஆன்லைன்லயும் வாங்கிக்கலாம். அட்டையில இருந்துச்சு அப்படின்னா அதுல சீல் இருக்கணும், சைன் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இஷ்யூ பண்ண டேட்டு கண்டிப்பா இருக்கணும். நீங்க ஆன்லைன்ல சர்டிபிகேட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா டிஜிட்டல் சைன் கண்டிப்பா இருக்கணும். சீல் டேட்டு கம்பல்சரி கிடையாது. சில டைம் சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடு அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. டிஜிட்டல் சைன் கண்டிப்பா வேணும். கணவர் பெயரை குறிப்பிட்டு பெறப்பட்ட வகுப்பு சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உமன் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல உங்க ஃபாதர் நேம் தான் இருக்கணும். உங்க ஹஸ்பண்ட் நேம் கண்டிப்பா இருக்கக்கூடாது. இருந்தா இமிடியேட்டா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல அட்ரஸ் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அதை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. அட்ரஸ் சேஞ்ச் இருந்தாலும் பரவாயில்ல. ஆல்ரெடி சொன்னது போல உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல டிஸ்ட்ரிக்ட் மாறி இருந்துச்சு அப்படின்னு பரவாயில்ல. தாலுகா மாறி இருந்தாலும் பரவாயில்ல. டிஎன்பிசி அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுல மெயினா பார்க்க வேண்டியது உங்க நேம், உங்க ஃபாதர் நேம், உங்க கம்யூனிட்டி, இதை தான் மெயினா பார்ப்பாங்க. மற்றபடி அதுல சீல், டேட்டு இதெல்லாம் கண்டிப்பா வேணும். இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இணையவழி விண்ணப்பத்தின் போது சான்றிதழ் எண்ணை தவறாக பதிவு செய்த தேர்வர்கள் கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு சான்றிதழை சமர்ப்பிக்கும் போது கடிதம் ஏதும் பதிவேற்றம் செய்ய வேண்டுமா? இணையவழி விண்ணப்பத்தின் போது சான்றிதழ் எண்ணை தவறாக பதிவு செய்த தேர்வர்கள் கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு சான்றிதழை சமர்ப்பிக்கும் போது கடிதம் ஏதும் பதிவேற்றம் செய்ய தேவையில்லை. அதாவது நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க சர்டிபிகேட் நம்பரை நீங்க அதில் தப்பா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இப்ப ஏதும் அதுக்கு லெட்டர் அட்டாச் பண்ணணுமா, அதே மாதிரி தப்பா கொடுத்துட்டேன் அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க அந்த மாதிரி லெட்டர் எதுவுமே நீங்க அப்லோட் பண்ண தேவையில்லை. சர்டிபிகேட் நம்பர் தப்பா இருந்தா பரவாயில்ல, டிஎன்பிசி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இணைய வழியில் விண்ணப்பிக்கும் போது மாற்றுத்திறனாளி, ஆதரவற்ற விதவை, தமிழ் வழியில் கல்வி பயின்றோர், முன்னாள் இராணுவத்தினர் என உரிமை கோரிய தேர்வர்கள் கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யவில்லை எனில் அவர்களது உரிமை கோரல் ஏற்றுக்கொள்ளப்படுமா? இணைய வழியில் விண்ணப்பிக்கும் போது மாற்றுத்திறனாளி, ஆதரவற்ற விதவை, தமிழ் வழியில் கல்வி பயின்றோர், முன்னாள் இராணுவத்தினர் என உரிமை கோரிய தேர்வர்கள் கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யவில்லை எனில் அவர்களது உரிமை கோரல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது பிடபிள்யூடி கேண்டிடேட், டிடபிள்யூ கேண்டிடேட், பிஎஸ்டிஎம் இருக்கு அப்படின்னு சொல்லியோ இல்ல முன்னாள் ராணுவத்தினர் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்லியோ நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபை நீங்க இப்ப சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா நீங்க ஸ்ட்ரைட்வே ரிஜெக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை அதாவது ஐடென்டி கார்டு மற்றும் உதவிகள் பதிவு புத்தகம் பாஸ்புக் ஆகியவற்றை
கணினி வழித்தறிய சான்று சரிபார்ப்பிற்கு பதிவேற்றம் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை அதாவது ஐடென்டி கார்டு மற்றும் உதவிகள் பதிவு புத்தகம் பாஸ்புக் ஆகியவற்றை கணினி வழித்தறிய சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பதிவேற்றம் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிடபிள்யூடி கேண்டிடேட் உங்க ஐடென்டி கார்டு பாஸ்புக் இதை ரெண்டையும் நீங்க அப்லோட் பண்ணக்கூடாது. அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான ப்ரூஃபா நீங்க இதை அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தேர்வர்கள் மாற்றுத்திறனாளி சான்றிதழை அறிக்கையின் பிற்சேர்க்கை 2 குறிப்பிட்டுள்ளவாறு உரிய படிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதாவது அனெக்சர் 2ல என்ன ஃபார்ம் கொடுத்திருந்தாங்களோ அந்த ஃபார்மை தான் நீங்க அப்லோட் பண்ணணும். அனெக்சர் 2ல ஃபார்ம் நம்பர் 5, 6, 7 இந்த 3 ஃபார்ம் இருக்கும். இந்த 3 ஃபார்ம்ல உங்க போர்டுல எதுல ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்களோ அதை தான் நீங்க அப்லோட் பண்ணணும். ஃபார்ம் நம்பர் 4ன்னு ஒன்று இருக்கு டிஎன்பிசியில், அதை அப்லோட் பண்ணாதீங்க. அது டிஎன்பிசியோட ஓல்டு ஃபார்ம், அதில் அப்லோட் பண்ணாதீங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஒவ்வொரு டிசேபிலிட்டிக்கும் யார் யார் சைன் பண்ணணும், யார் ஆத்தரைசேஷன் அப்படின்னு இஷ்யூயிங் அத்தாரிட்டி யார் அப்படின்னு சொல்லி இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்துக்கு யார் உங்களுக்கு சைன் போட்டு சீல் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்லையும் அதுதான் சொல்லியிருக்காங்க. அதனால பிடபிள்யூ கேண்டிடேட் ஒரு தடவை இதை செக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ல சில பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க, உங்களுக்கான பதில் பார்க்கலாம். ஒருத்தர் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல இனிஷியல் இல்லை ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இனிஷியல் இல்லை அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் வராது. இருந்தாலும் நீங்க புதுசா இனிஷியலோட ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இப்ப ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வைங்க. இப்ப பழைய சர்டிஃபிகேட்டு நீங்க அப்லோட் பண்றதா பண்ணுங்க. திரும்ப ரீ அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த டைம்ல நீங்க புது சர்டிஃபிகேட் நீங்க அப்லோட் பண்ணலாம். இல்ல அதுக்குள்ள இந்த புது சர்டிஃபிகேட் வந்துருச்சு அப்படின்னா அதே நீங்க அப்லோட் பண்ணலாம். இன்னொருத்தங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஹால் டிக்கெட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்ப திரும்ப அதை நீங்க டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த லிங்க்லாம் இப்ப போயிருக்கும், அதனால அதை டவுன்லோட் பண்ண முடியாது. ஹால் டிக்கெட் இல்லைன்னா பரவாயில்ல, அதனால ஒன்றும் பெரிய பாதிப்பு ஒன்றும் வரப்போறது கிடையாது. ஆனால் நீங்க நம்பர் மட்டும் ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அடுத்து இன்னொருத்தங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா, டிசியில நேம் வந்து கேப் இட்டு இருக்குது, ஆனா ஆதார் கார்டை கேப் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதனால ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஆதார் கார்டு வந்து டிஎன்பிசி கேட்க மாட்டாங்க. நீங்க ஜாப்ல ஜாயின் பண்ணும்போது உங்க ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஆதார் கார்டு கேட்பாங்க, அப்பதான் கேட்பாங்க. இப்ப டிஎன்பிசி கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. அதனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து ஒருத்தன் கேட்டிருக்கீங்க, எக்ஸாம் எழுதுன எல்லாரும் அப்லோட் பண்ணணுமா சர்டிபிகேட்டை அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எல்லாருக்குமே அப்லோட் வராது. யார் யாருக்கு அப்லோட் வரணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் ரிஜிஸ்டர் நம்பர் சிவி லிஸ்ட்ல வரும். அது யாருக்கு வரும் எப்படி வரும்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என் சேனல் இருக்கு, அது ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்து ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, சிஓஐக்கு அப்பாலஜி லெட்டர் ஃபார்மேட் எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கான வீடியோவை கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன், மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி அண்டர்டேக்கிங் லெட்டர் அதாவது உறுதிமொழி கடிதம் அதுவும் தேவைப்படும். அந்த லெட்டர் எப்படி ஃபார்மேட் அப்படின்னு அதையும் சொல்றேன், மிஸ் பண்ணாம பாருங்க.